Hi friends, welcome to Cook with Brita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேக் செய்ய போறோம். ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நான் ரவா கேக் செய்யிறதுக்காக sugar எடுத்துர்க்கறேன். இது 1.5 கப் நான் sugar ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் 1.5 கப் sugar ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் milk ஆட் பண்ணிக்க போறோம். அதுவும் 1.5 கப் நான் milk ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் milk ஆட் பண்ணிக்கிறேன். இது 1.5 கப் milk நான் ஆட் பண்ணிக்க போறேன். சோ இப்போ நான் curd ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க curd ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதிலேயே கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் curd. சோ இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். சோ இத கொஞ்சமா mix பண்ணிட்டு நம்ம ஏலக்காய் பவுடரும் நான் ஏலக்காய் பவுடரா எடுக்கல, ஏலக்காய் இடிச்சு தான் எடுத்துர்க்கறேன். அப்புறம் பேக்கிங் பவுடரும் நம்ம எடுத்துக்கலாம். சோ நான் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். சோ நான் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் இடிச்சு வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இதெல்லாம் நம்ம mix பண்ணிக்கலாம். சுகர்ல எல்லாம் mix ஆகணும். இப்போ நான் இதெல்லாம் mix பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் இருக்கிற அந்த ஏலக்காவை மட்டும் எடுத்துடுறேன். ஏன்னா கேக்ல சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி தட்டு போடும். ஸோ அதை மட்டும் நான் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் ஏலக்காவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக தான், ஃப்ளேவர் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதே கப் அளவில் 2 கப் வந்துட்டு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு கப் அளவுக்கு ரவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு கப்பு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ரவை வந்து நீங்கள் வறுத்து கூட எடுக்கலாம். ஆனால் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா பால் நிறைய உரியும். ஸோ நான் வறுத்து எடுக்காமல் அப்படியே தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் 45 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவருக்கு நான் அப்படியே ஊற விடணும். அப்போ தான் அது திக்காகும். இல்லைனா இப்படி தண்ணியாகவே நம்ம அடுப்பில் வச்சோன்னா இது கேக் ஒழுங்காக வராது, வெந்தும் வேகாமல் வரும். ஸோ நான் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரையும் நான் இதை வந்துட்டு ஊற விட போகிறேன். ஸோ நம்ம 45 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா இது நல்லா கட்டி ஆயிருக்கிறது? சைடெல்லாம் பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. மேலே மட்டும் தான் அது லைட்டாக மில்காக தெரியுதா, அது எந்த பிரச்சனையும் இல்லை. சரி இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாமா? வாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிளேட்டில் தான் நான் இப்போ வந்துட்டு அந்த இதுவை ஊற்ற போகிறேன், நம்ம செஞ்சு வச்சதை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது ப்ரீ ஹீட் ஆகிடும். ஓகே வாங்க. இப்போ இதை நம்ம பிளேட்ல மாத்திக்கிட்டான். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாத காரணத்தினால நான் வந்துட்டு கப் கேக் செய்யற இதை வச்சு செய்ய போறேன். உங்ககிட்ட இதுவும் இல்லை, உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வெறும் தட்டுல கீயை மட்டுமே ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் புஃபு நிக்குது, பரவாயில்ல. இப்போ நான் இதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தெரியுதா அது எவ்வளோ கொஞ்சம் திக்கா இருக்கு? நம்ம வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் கொஞ்சம் திக்னஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா இது நல்லா கட்டி ஆயிருக்கிறது? சைடெல்லாம் பாருங்க, நல்லா கட்டி ஆயிருச்சு. மேலே மட்டும் தான் அது லைட்டாக மில்கா தெரியுதா, அது எந்த பிரச்சனையும் இல்லை. சரி இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாமா? வாங்க.
ஸ்டவ்வை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, பிளேட்டில் தான் நான் இப்போ வந்துட்டு அந்த இதுவை ஊற்ற போகிறேன், நம்ம செஞ்சு வச்சதை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது ப்ரீ ஹீட் ஆகிடும். ஓகே வாங்க. இப்போ இதை நம்ம பிளேட்ல மாத்திக்கிட்டான். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாத காரணத்தினால நான் வந்துட்டு கப் கேக் செய்யற இதை வச்சு செய்ய போறேன். உங்ககிட்ட இதுவும் இல்ல, உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இதுவும் இல்ல அப்படின்னா நீங்க வெறும் தட்டுல கீயை மட்டுமே ஆட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் புஃபு நிக்குது, பரவாயில்ல. இப்போ நான் இதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தெரியுதா அது எவ்வளவு கொஞ்சம் திக்கா இருக்கு? நம்ம வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் கொஞ்சம் திக்னஸ் தெரியுதா உங்களுக்கு? சோ இப்போ நான் இதை பண்ணிட்டேன், உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இப்போ இதை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம அடுப்புக்கு கொண்டு போகலாம். ஆல்ரெடி அடுப்பு சூடா இருக்கும். சோ நம்ம அடுப்புக்கு கொண்டு போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்புக்காக ஸ்டாண்டு வச்சுக்கலாம். நம்ம உள்ள நல்லா தண்ணி சூடாயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? நான் இதை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடாக இப்போ இதை நம்ம மெதுவாக உள்ள வைக்கிறேன், பார்த்து வைங்க ஏன்னா சூடாக இருக்கும். வச்சாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ 45 மினிட்ஸ்க்கு இடையில நான் உங்களுக்கு எப்படி இது பண்ணணும், வெந்திருக்கா இல்லையா எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் 45 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஓவர். நம்ம இதுக்கு ஒரு வாட்டி குத்தி பார்த்துக்கலாம். ஆவி பறகுது. இந்த இடம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாலாக வந்து ஐயோ இங்கே தண்ணி வடிஞ்சிருக்குங்க, அது ரொம்ப சூடானோன்னு. இங்கே மட்டும் லைட்டாக வேகணும். ஸோ மிச்ச இடம்லாம் வெந்துருச்சுங்களா? ஸோ அது மட்டும் வேகட்டும், 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போய் முந்திரி வறுத்து நெய் போட்டு வறுத்து கொண்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இந்த கடாயில் தான் வறுக்க போகிறேன். நான் முதல்ல ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ். என்ன டே கொஞ்சம் பேக்கு இதுக்கு தான் நான் பேக் சொன்னேன். இது கொஞ்சம் பெரிய அடுப்பு. இப்போ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் நல்லா நெய் இது பண்ணிக்கிட்டேன். ஐயோ நெய் நல்லா சூடாயிடுச்சு, நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போதுங்க, நான் அதை 2 உடச்சி எடுத்துப்பேன். ஸோ மெதுவாக வறுத்துக்கலாம், கொஞ்சம் சூடாகலை. இப்போ நல்லா முந்திரி பொரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இவங்க ஒரு சைடு மட்டும் வேகணும், அதுக்கு இதுவாகலை. ஸோ நான் கருக விட்டேன் ஆல்மோஸ்ட் சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நெய் எனக்கு வேணும். ஓகே, இப்போ நான் இதை ஒரு பவுலில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இதில் நான் முந்திரி மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் முந்திரி எல்லாத்தையும் கருக விட்டேன், பரவாயில்ல விடுங்க. ஸோ இந்த நெய் இப்படியே இருக்கட்டும். நம்ம கடைசியாக கேக் செஞ்சு முடிச்சுட்டு நெய்யை மேலே ஊற்றி சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் கமகமான்னு இருக்குங்க. இப்போது நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயோ சூடாக இருக்குது. இதுவே நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னா. மேலே ரொம்ப மில்காக இருக்குது.
மேலே இது தண்ணி ஊற்றிடுச்சுங்க, இதுக்கு மேலே இது மேலே வேகாது. ஸோ நம்ம இப்போவே எடுத்துடலாம், ஏன்னா மிச்ச இடம்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்துடுறேன், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சிலிண்டரை, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் இது ஆறிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த கேக்கு வெட்டலாம். சைடில் நான் மெதுவாக இது பண்ணி விடுறேன். ஈஸியாக இருக்குதுங்க, நான் உள்ள கீழே பட்டர் பேப்பர் போட்டதுனால. ஓகே, இதை நம்ம இப்படியே தட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, இது இப்போ நம்ம வந்து இதில் இப்படி ஸ்லைஸ் போட்டுடலாம். ஸோ ஸ்லைஸ் போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே நெய் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நெய் வந்துட்டு உள்ளெல்லாம் என்ட்ரி ஆகி ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் நெய் வந்துட்டு இதில் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன், மெதுவாக ஊற்றிக்கிறேன். இது நெய் தான், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க எண்ணெயை எடுத்து ஊற்றுறாங்கன்னா, இது நெய் தான். ஓகே, ஸோ இப்போ முந்திரி நான் ஒவ்வொரு இதுக்கு மேலேயும் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் உங்ககிட்ட. சரி, வாடு இது ஒழுங்காக வரமாட்டேங்குது. அன்னைக்கு செஞ்சமும் நல்லா டேஸ்ட்டாக வந்தது. ஓகே, இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகும்போது ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.